பழைய மனிதன் பாவ மனிதன், புதிய மனிதன் பரிசுத்த மனிதன். பழைய மனிதன் சத்ருவுக்கு சொந்தமானவன், புதிய மனிதன் இயேசுவுக்கு சொந்தமானவன். ஆகவே பழைய மனுஷனுக்குரிய குணாதிசயங்கள் விட்டுவிடுவோம் அவைகளை. பிரியமானவர்களே, நல்லவராம் இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:9 பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பலரும் சொல்லுவாங்க, எனக்குள் இன்னொருவன் ஒளிந்திருக்கிறான், எனக்கு வேறொரு முகம் இருக்கு, என்னை கோபப்படுத்திடாதீங்க, விளைவுகள் வேற மாதிரி இருக்கும், அமைதியா தான் இருக்கிறேன், ஆனா பொறுமை இழந்துட்டேன்னா நான் நானாக இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றத பார்க்க முடியும். இதுதான் பழைய மனிதன். அப்படி அந்த பழைய மனுஷன் அப்பப்ப வெளிப்பட்டால் அவன் இன்னும் உள்ள இருக்கிறான் என்று அர்த்தம். பழைய மனுஷனுக்குள் இருந்த சத்ருவானவன் இன்னும் உள்ள இருக்கிறான் என்று அர்த்தம். அவைகள் வேண்டாம், அவைகள் அழுக்கு, அவைகள் கரைகள், அது கடந்த காலம், கல்லறை என்று சொல்லி விட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனிதன் பாவ மனிதன் வேண்டாம். பழைய மனுஷனுக்குரிய குணாதிசயங்கள் விட்டுவிடுவோம் அவைகளை. புதிய மனிதனை தரித்து கொள்வோம். புதியவராம் இயேசுவை கொண்டு வாழ்வோம். ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.